Dear students, this is Gayatri ma'am from Nameless Academy. Today our class is Physics Question Discussion for Full Syllabus Test 2. நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்ன இருக்கு, அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ சிமிலர் வே நான் ஃபுல் டெஸ்ட் 2க்குமே இதே மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 11th போர்ஷன் தனித்தனியாவே செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா 11th நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 11thலயே எல்லாத்துலயுமே 2 கொஸ்டின்ஸ் நார்மலா கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளோட மோஷன் இன் 1D 2Dல எல்லாம் 2 கொஸ்டின்ஸ் 1 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து தான் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் மோஷன்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சர்க்குலர் மோஷன்ஸ், அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன், சென்டர் ஆஃப் மாஸ், இதெல்லாம் சேர்த்து நமக்கு 4 கொஸ்டின்ஸா இதுல இருந்து வந்திருக்கு. ஸோ டோட்டலா 11th 25 கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் 12th பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 20 கொஸ்டின்ல நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் இருக்கு, வேவ்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டூயல் நேச்சர்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், ஆட்டம்ஸ்ல இருந்து இல்ல, நியூக்ளியருக்கும் எலக்ட்ரானிக்கும் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்பவுமே இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் இருந்திருக்குன்னா 5 கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுலயுமே வெயிட்டேஜ் அதிகமா எதுலதான் இருக்கு அப்படின்னா நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ்ல தான் இருக்கு. இது என்னன்னா செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஏன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸுக்கும் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வேரி ஆகும். ஆனா டிஃபால்ட்டா நம்மளோட மெயின் எக்ஸாம்ல நம்ம என்னென்ன சாப்டர்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது கரெக்டா அங்க பாசிபிளா தான் இருக்கும். இது நம்ம டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றதுனால கொஸ்டின்ஸ் வேரி ஆயிட்டே இருக்கும். நீ பார்க்கும்போது இதுல செமிகண்டக்டருக்கு ரொம்ப கம்மியா தான் கொஸ்டின்ஸ் இருக்கு, இவ்வளவு வரும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் வச்சுக்காத. அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வேரி ஆகும். First question, a football is moving towards north in a horizontal plane. First ஒரு constant speedல நம்மளோட பால் north side move ஆகுது. So J cap, initial speed U. And next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, after experiencing a kick is moving with the same speed towards வெஸ்ட். நான் மறுபடியும் அங்க இருந்து என்னால கிக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னா மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன்ல வருது. இது வெஸ்ட் டைரக்ஷன். இப்ப நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபார்ம்ல நம்ம என்ன எழுதுவோம்? சோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஏ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் பி டிவைடட் பை என்னன்னு எழுதலாம், டெல் டி எழுதலாமா? ஓகே, அப்ப டெல் பி எனக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்றதான கொஸ்டின். டெல் பி எழுதுனா நம்ம வெலாசிட்டி ஃபைனல் மைனஸ் என்னன்னு எழுதும், வெலாசிட்டி இனிஷியல். அப்ப வெலாசிட்டி ஃபைனல் எனக்கு எது வரைக்கும் இருக்கு, மைனஸ் யூ ஐ கேப். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி எங்க இருந்துச்சு, பிளஸ் ஜே கேப். அப்ப மைனஸ் யூ ஜே கேப். அப்ப இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியை வச்சுட்டு தான் நான் யாரை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்னோட ஆவரேஜ் ஆக்சலரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஐ கேப் அப்படின்றது மைனஸ் ஐ ஆக்சிஸ்ல இருக்கு. சோ மைனஸ் ஐ கேப். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா உன்னோட யூ என்ன பண்ணுது, நெகட்டிவ். அப்ப இந்த சைடு உன்னோட யூ என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் ஜே கேப்ல இருக்கு. அப்ப இதுக்கு நீ ரிசல்டன்ட் எடுத்தனா இது எங்க இருக்கும், இது வெஸ்ட் சைடு, இது சவுத் சைடு. சோ சவுத் வெஸ்ட் அலாங் த டைரக்ஷன் தான் நம்மளோட ரிசல்டன்ட் இருக்கும். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a planet P is moving in elliptical path with the sun. One of the foci as shown in the below. நம்மளோட சன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளானட் நம்மளோட சன்னை எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டே வருது. அப்ப இந்த எஸ் பாயிண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபோக்கைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் த டைம் டேக்கன் பை த பிளானட் மூவ் அலாங் 2 டைரக்ஷன், ஒன்னு டி ஏ பி, இந்த டைரக்ஷன்ல மூவ் போது எனக்கு டைம் பீரியட் டி ஒன்னு கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷன் அலாங் பி சி டி. இந்த பிசிடிக்கு மூவ் ஆகும்போது எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, T2 டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்ப எந்த ரிலேஷன் நமக்கு கரெக்டான ரிலேஷனை டைம் பீரியட் பேஸ் பண்ணி எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவலா நம்ம இந்த ஃபோக்கை லென்த் வச்சுட்டு பார்த்தேன் அப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருக்கிறவன் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிறவன் என்னது, மைனர் ஆக்சிஸ். அப்ப இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கான ஏரியல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு எழுதுவோம், கான்ஸ்டன்ட். அப்ப ஏரியல் வெலாசிட்டி இஸ்
கான்ஸ்டன்ட். அப்ப ஏரியல் வெலாசிட்டி எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்மளோட டைம் பீரியட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டைம் பீரியட் எனக்கு என்ன பண்ணும்? எங்க வந்து ஷார்டஸ்ட் பாத் இருக்கோ அங்க டைம் பீரியட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அண்ட் எங்க ஷார்டஸ்ட் அந்த பாத் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க டைம் பீரியட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ த டைம் பீரியட் T1 லெஸ் தென் இங்க என்னவா இருக்கும்? டைம் பீரியட் T2 இருக்கும். அப்ப டைம் பீரியட் DAB ஓகே. இப்ப DAB கிரேட்டர் தென் இங்க என்னன்னு எழுதலாம்? BCD. ஸோ அப்ப ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் T1 less than T2. And next question, find the current through the battery if the diode has a potential barrier potential 0.5 volt. barrier potential எனக்கு 0.5 volt இருக்கு. ஆக்சுவலா நம்மளோட பேட்டரிக்கு நம்ம எவ்வளவு வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 5 volt கொடுக்குறோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா 5 minus 0.5 volt எழுதலாமா? அப்ப 5 minus 0.5 volt எழுதுனா உனக்கு 4.5 volt ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ மொத்தமா இந்த டயோடுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் போகுது? 4.5 volt பொட்டன்ஷியல் போகுது. இப்ப நமக்கு கரண்ட் தானே கேட்டிருக்காங்க. இப்ப கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு ஓம் R equal to 100 ohm. அப்ப I equal to நம்ம என்ன எழுதலாம்? V by R. So I equal to 4.5 divided by 100 and 4.5 divided by 100 எழுதுனா அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 45 milli ampere. So answer நமக்கு இங்கே 45 milli ampere. First option. Next question. The 27 identical small metallic spheres are melted and then solidified to make a bigger sphere. அதாவது 27 ஸ்மால் ஸ்பியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா ஒரே ஒரு பிக்கர் ஸ்பியர் கிடைக்குது. அப்ப 27 ஸ்மால் ஸ்பியர் 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூபுக்கு ஈக்குவல். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் ஸ்மால் ஸ்பியர் இஸ் சி. இந்த ஸ்மால் ஸ்பியருக்கான கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு சீன் கொடுத்தாச்சு. அப்போ வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பிக்கர் ஸ்பியர்? இந்த பிக்கர் ஸ்பியருக்கான கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணு அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். ஆக்சுவலா நம்ம இது என்னன்னு எழுதுவோம் அப்படின்னா ஈஸியா எழுதும்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் சி ஈக்குவல் டு n பவர் 1/3 இன்ட்டு C0 அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா இங்க வந்து இந்த C ஈக்குவல் டு எவ்வளோ டைம்ஸ்? 27 பவர் 1/3 இன்ட்டு C0. அப்ப C ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இத 3 பவர் 3 எழுதலாமா? 3 பவர் 3 இன்ட்டு 1/3 எழுதுன அப்படின்னா இது எதுவும் கேன்சல் ஆயிட்டு C0. அப்ப C ஈக்குவல் டு உனக்கு எவ்வளோ டைம்ஸ் C0 கிடைச்சிருக்கு? 3 ஈக்குவல் டு 3 C0. இப்போ இது வந்து நம்மளோட ஃபார்முலாஸ் வைஸ் நம்ம இப்படி எழுதலாம். சோ அந்த நம்ம இந்த மாதிரி எழுதும் போது நமக்கு இங்க சீனே கொடுத்துருக்காங்க. அப்ப பிக்கர் கெப்பாசிட்டன்ஸோட பிக்கர் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சோ நம்மளோட ஆன்சர் 3C. Next question. If a mass of 2000 kg is moved using an ideal string, ஒரு லிஃப்ட் வந்து எவ்வளவு மாஸ் வச்சிருக்கு அப்படின்னா 2000 kg மாஸ் வச்சிருக்கு. சரியா? இந்த 2000 kg மாஸ் வச்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். What will be the ratio of the tension in the string when the lift is accelerated upward and the tension on the string, the lift is accelerated downward with the same magnitude of the acceleration A. இதுல இந்த ஸ்ட்ரிங்ல நான் இப்படி கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே. இப்ப என்னோட லிஃப்ட் அப்வர்டா மூவ் ஆகும்போது இந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதே போல இது டவுன்வர்டா மூவ் ஆகும்போது சேம் மேக்னிடியூட்ல மூவ் ஆகுது அப்படின்னா எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது ரெண்டையும் நமக்கு எதுல எழுத சொல்லியிருக்காங்க? ரேஷியோல எழுதியிருக்காங்க. ஓகே. அப்ப என்னோட டென்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு அப்வர்டா மூவ் ஆகும் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு எழுதுவோம்? M இன்ட்டு G பிளஸ் ஏன்னு எழுதலாமா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுவே எனக்கு டவுன்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் M இன்ட்டு G மைனஸ் ஏ. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன நமக்கு கேக்குறாங்க? ரேஷியோ தானே கேக்குறாங்க. அப்ப ரேஷியோ கேட்கும் போது நம்ம என்னன்னு எழுதலாம்? T upward divided by
T downward. So T upward and T downward எழுதும்போது நம்மளோட M வந்து காமனா இருக்கு, கேன்சல் ஆயிடும். ஸோ காமனா M கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா Gக்கு வந்து இங்க 10 கொடுத்தாச்சு, ஆக்சலரேஷன் 2 கொடுத்தாச்சு. அப்ப 10 plus 2 டிவைட் பை இங்க என்ன எழுதலாம், 10 minus 2, 10 plus 2 வந்து 12, 10 minus 2 வந்து 8. ஸோ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 2, 3. அப்ப 3 by 2 ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Next question. The time period of simple pendulum is T. The mass of the bob is doubled. The length is made 4 times. What is the new time period of the simple pendulum? இங்க பாரு, நமக்கு simple pendulum கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்மளோட simple pendulum யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. So the time period of simple pendulum does not depends on the mass. So இது மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஆனா யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும், லென்த். ஸோ டைம் பீரியட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல். சரியா? அப்போ டி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், சிம்பிள் பெண்டலமோட டைம் பீரியட் இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, டீன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப டீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எல் தானே. ஓகே, அப்ப லென்த் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எவ்வளவு டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப 4 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு எழுதலாம், அதே அப்ப T equal to 2 pi square root of L by G. நெக்ஸ்ட் என்னோட L வந்து 4 டைம்ஸா இருக்கும்போது சிம்பிள் பெண்டலம் இது T1 வச்சுக்கோ, இது T2 வச்சுக்கோ. ஸோ T 2 pi square root of 4L divided by G இல்லையா? அப்ப T2 equal to நம்ம என்ன எழுதலாம், T2 equal to 2 pi L by G நம்ம T1 ஈக்குவலா எழுதிக்கலாமா? ஸோ 2 டைம்ஸ் இது 4 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்துனா 2 ஆயிடும். 2 times of T1. என்னோட T1 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா T ஈக்குவல். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A ball is dropped on the floor from some height. After collision with the floor, the ball reaches 75% of its initial height. What is the coefficient of restitution? நம்மளோட பால் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருந்து ஒரு சம் ஹைட்ல, இது வந்து கிரவுண்டு. ஓகே, இந்த கிரவுண்ட்ல வந்து சம் ஹைட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சம் ஹெச் ஹைட்ல ஒரு பாலை மேல இருந்து கீழே டிராப் பண்றேன். ஓகே, டிராப் பண்ணிட்டு நம்மளோட பால் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே கிரவுண்டு கூட ஒரு கொலிஷனை மேக் பண்ணுது. கொலிஷனை மேக் பண்ணிட்டு திரும்பவும் என்ன பண்ணும், நம்மளோட பால் இங்க இருந்து ரீபவுன்ஸ் ஆகுது. இந்த ரீபவுன்ஸ் ஆகும்போது இனிஷியலா அது எவ்வளவு ஹைட் இருந்துச்சோ அவ்வளோல 3/4 of height means 75% of height நம்மளோட பால் இங்க ரீச் பண்ணிருக்குன்னா நம்ம பாலுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஒன் டைப் கொலிஷன். அப்போ கொலிஷனுக்கு நம்ம எழுதும்போது இது சம் ஹைட் ஹெச் ஹைட்ல இருக்குது அப்படின்னா நம்ம இ ஸ்கொயர் டிவைடட் பை என்னன்னு எழுதலாம், நமக்கு தெரியாதத கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ 75% ஆஃப் ஹைட் நம்மளோட பால் என்ன பண்ணிடுச்சு, ரீச் பண்ணிடுச்சு. அப்ப 75% ஆஃப் 3h/4 ஹைட் அட்டன் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ இங்க எழுதுனா 3h/4 ஹைட் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைடட் பை என்ன பண்ணலாம், ஹெச்னு எழுதிடலாம். சோ இந்த ஹெச் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இ ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 எழுதுவேன். அப்ப இ ஈக்குவல் டு √3 divided by 2. அப்ப ஆன்சர் E equal to √3 divided by 2. Next question. For a series LCR circuits, the power factor at the resonance condition. Power factor வந்து resonance condition LCR எழுதும் போது cos pi equal to நம்ம என்ன எழுதுவோம், R/Z எழுதுவோம். So இந்த R/Z ஓட வேல்யூ 1 இருந்தா மட்டும்தான் நம்மளோட இந்த LCR circuit purely ரெசிஸ்டிவிட்டியா ஆக்ட் ஆகும். அப்பதான் இதை வந்து நம்ம பியூர்லி ரெசிஸ்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கண்டிஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா H ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், mvr எழுதலாம். அப்ப H ஈக்குவல் டு mvr எழுதுன அப்படின்னா H மாஸ் m L⁻⁻1 and L. ஸோ எழுதும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும், m L²
t பவர் -1. அப்ப ஆன்சர் வந்து ml² t பவர் -1 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a needle of length 5 cm. ஒரு நீடிலோட லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். ஓகே, ஒரு பீக்கருக்குள்ள வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட நீடில் L equal to 5 சென்டிமீட்டர் வச்சிருக்கிற ஒரு நீடில் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. if the surface tension of the water T equal to நம்ம என்ன எழுதலாம் 0.072 நியூட்டன் per மீட்டர் எழுதிக்கலாமா? இப்போ இந்த நீடில புடிச்சு நான் இந்த வாட்டர்ல இருந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். வாட் இஸ் த அடிஷனல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு புல் த நீடில் அவுட் ஆஃப் த வாட்டர்? வாட்டர்ல இருந்து நான் வெளியில புல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும்? ஓகேவா? அப்ப ஃபோர்ஸுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஏன்னா இங்க நீடிலும் இருக்கு, சர்ஃபேஸ் வாட்டரும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 2L எழுதணும்ல. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா நம்ம எஸ்ன்னு எழுதுவோம், டீன்னு எழுதுவோம். ஓகே, நம்ம எஸ்ன்னு எழுதிக்கலாம். எஸ். அப்ப எஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை என்னன்னு எழுதுவோம், ஏரியா. ஃபோர்ஸ் பை எல்ன்னு எழுதுவோம். இங்க இருக்கிறது வந்து 2 சர்ஃபேஸ், சோ 2L. நமக்கு எஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஃப் ஈக்குவல் டு 2L இன்டு எஸ். சோ எஃப் ஈக்குவல் டு 2 இன்டு லென்த் எவ்வளோ 5 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோ. சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 into 10 to the power -2 எழுதிக்கலாம். அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் 0.072. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ்க்கான ஆன்சர் என்னவா இருக்கும் 7.2 into 10 to the power -3 நியூட்டன். ஸோ ஆன்சர் 7.2 into 10 to the power -3 நியூட்டன், செகண்ட் ஆப்ஷன். Next question. The three resistors are connected shown in the figure. Find the equivalent resistance between the point A and B. So இந்த மாதிரி ஏக்கும் B பாயிண்ட்டுக்கும் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸி மெத்தட் ஃபைண்ட் பண்ண ஒண்ணு. ஸோ இந்த பாயிண்ட்டும் ஏ பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து இந்த பாயிண்ட்டும் ஏ பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இங்க இது பி பாயிண்ட், இங்க இருந்து இதே சேம் பாயிண்ட் பி. இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இவனுக்கான ஏபி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் A to B கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் B to A கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப B to A க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து R, இங்க இருக்கிறது 2R. அண்ட் நெக்ஸ்டும் பார்த்தோன்னா A to B தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுவும் நீ A to B எழுதிட்ட அப்படின்னா இது 3R ஆயிடும். அப்ப 3 ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு எதுலதான் இருக்கு, பேரலல் காம்பினேஷன்ல தான் இருக்கு. அப்ப பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா R ஈக்குவலன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது 1/R ஈக்குவலன்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு கண்டுபிடிச்சுக்கோ. ரெண்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈக்குவல் பண்ணி எழுது. ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2R² டிவைடட் பை 3R எழுதலாமா? அப்ப எழுதுன அப்படின்னா உனக்கு என்ன வந்துருச்சு 2R/3 வந்துருது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர் ஈக்குவலன்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 2R/3 இன்டு 3R. ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 2R/3 into 3R divided by 2R/3 plus 3R. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்க பண்ணும்போது 6R² divided by 3 divided by இத எடுத்த அப்படின்னா 2R plus 9R divided by 3 இருக்கும். சோ இது மேல போச்சு அப்படின்னா இந்த 3யும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப ரிமைனிங் இருக்கிறவன நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 6R² divided by 11R கிடைக்கும். இந்த ஆருக்கும் இந்த ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 6R divided by என்னது 11. சோ ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6R divided by 11. நெக்ஸ்ட் கொஸ்டின், the area of the parallelogram represented by the vectors. வெக்டார்ஸ்ல இருந்து நமக்கு இந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. parallelogram வெக்டார்ஸ் ஏரியா ரெண்டு கொடுத்தாச்சு. parallelogram ஏரியா நம்ம என்னன்னு எழுதுவோம் A cross B தான் எழுதுவோம். சோ parallelogram வெக்டாருக்கு ஏரியா modulus of A vector cross modulus of B vector and modulus of A vector cross modulus of B vector நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு I cap J cap K cap எழுதிக்கலாம். A ஓட வேல்யூ 2 3 and K இல்ல 0 and B ஓட வேல்யூ 1 4 0. ஓகே, இப்ப இதை எழுதிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யார் எழுதணும் I cap எழுதணும். I cap எழுதிட்டேன்னா கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் I capல இருக்கிறவன் 3 0 ஆயிடுவான்.
ஸோ மைனஸ் ஜே கேப்புக்கு இருக்கிறவன் எடுத்த அப்படின்னாலுமே ஜே கேப்ல இந்த லைன் கேன்சல் ஆயிடும். ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் 0 மைனஸ் 0 தான். அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் கே கேப் எழுதும் போது இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 4 என்னது 8 8 மைனஸ் என்ன 3. ஸோ இவன் ரெண்டு பேருமே 0 ஆயிட்டான் அப்படின்னா 8 மைனஸ் 3 5 5 கே கேப். அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் 5 யூனிட். Next question. An engine pump up 100 kilogram of water through the height of 10 meter in 5 seconds. அதாவது ஒரு என்ஜினோட பம்ப் வந்து எவ்வளவு கேஜி இருக்கு 100 கிலோகிராம் வாட்டரை எவ்வளவு ஹைட்ல இருந்து எடுக்குது 10 மீட்டர் ஹைட்ல இருந்து t equal to 5 செகண்ட்ஸ்ல வெளியில நமக்கு கொண்டுட்டு வருது. அப்போ இஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின் ஈட்டா ஈக்குவல் டு 60% கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த அவுட்புட் பவர் ஆஃப் த என்ஜின்? எவ்வளோ என் பவருக்கு இந்த என்ஜினோட பவர் என்ன? ஃபைண்ட் அவுட் த பவர் ஆஃப் த என்ஜின். ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ஜினோட பவரை நான் வந்து எம் இருக்கு, ஹைட் இருக்கு, டி இருக்கு, அண்ட் ஈட்டா வேல்யூ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் ஃபைண்ட் பண்ணணும்னா எஃபிஷியன்சி பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் எழுதலாம். அண்ட் இத நான் அவுட்புட் எஃபிஷியன்சியா எழுதும் போது எனக்கு என்னன்னு வந்துடும் ஈட்டான்னு வந்துடும். ஸோ அப்ப நான் எழுதும் போது இதை என்னன்னு எழுதலாம்? நம்மளோட வேல்யூ ஈட்டா. சரியா? அப்போ ஒர்க் டன் ஒரு சம் ஹைட்ல இருந்து மேக் பண்ணுது. அப்ப mgh டிவைடட் பை டி இன்டு ஈட்டா. எம் எவ்வளோ 100 கிலோகிராம், ஜி எவ்வளோ 10, ஹைட்டு 10, டைம் t ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட் 5 செகண்ட்ஸ். அண்ட் ஈட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 60%. அதை வந்து நீ 60 டிவைடட் பை 100 போட்ட அப்படின்னா 6. அப்ப 0.6 0.6. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 3.33 கிலோவாட் ஆன்சர் கிடைக்கும். அப்ப அந்த என்ஜினோட ரியல் பவர் என்ன அப்படின்னா 3.33 kilowatt. Next question. A proton and alpha particle are initially at a distance or apart. இந்த இடத்துல நம்மளோட ஆல்பா பார்ட்டிகல், இங்க வந்து புரோட்டான். இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஆல்பா பார்ட்டிகல் 2e எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம், புரோட்டான் வந்து e எலக்ட்ரான் வச்சிருக்கோம். Find the kinetic energy of the particle at large separation after both particle are released from rest. இந்த ரெண்டு பார்ட்டிகளையும் நான் இப்ப ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா இவனுக்கான கைனடிக் எனர்ஜி ஆல்பா பார்ட்டிகளுக்கு என்ன ஃபைன் பண்ணு அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். சரியா? இதுல வந்து சார்ஜ் ஆன் புரோட்டான் இ கொடுத்தாச்சு, கே அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி தான் ஃபைன் பண்ணுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜில இந்த கைனடிக் எனர்ஜியை நம்ம எப்படி எழுதலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? அப்ப எழுதும் போது ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு எழுதுறேன்? பொட்டன்ஷியல் ஃபார்முலா நம்ம என்னன்னு எழுதுவோம்? கே Q1 Q2 டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் எழுதுவோம். அப்ப இந்த கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு இதுல கே Q1 எனக்கு எவ்வளவு இருக்கு 2e இருக்கு, அண்ட் Q2e டிவைடட் பை ஆர். ஸோ எழுதும் போது எனக்கு கே 2e ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு வந்து இவன் ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்தும் போதுதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? சம் கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. இனிஷியலா ஆர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணும்போது ஸோ த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான். ஓகே, இப்ப கைனடிக் எனர்ஜி தானே வேணும். கைனடிக் எனர்ஜி நான் ரிலேட் பண்ணணும்னா எனக்கு யார் தேவை? மொமெண்டம் தேவை. அப்ப மொமெண்டமா நான் ஈக்குவல் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா த மொமெண்டம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் புரோட்டான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்படிதான் இருக்காங்க? கன்சர்வேஷன் தான். அப்ப P1 ஈக்குவல் டு P2 எழுதினாலும் சரி, ஆர் பி மொமெண்டம் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் பீட்டா எழுதினாலும் சரி. அப்ப மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m alpha kinetic energy alpha equal to square root of 2m proton and kinetic energy of proton. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்
ஓகே, இதுல இருந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் ஃபைண்ட் பண்ணு. இப்போ இதுல இருந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் எழுதணும் அப்படின்னா the கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான், இது எல்லாமே ஸ்கொயர் ரூட், ரெண்டு பக்கமுமே போத் சைடு இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ போத் சைடு கேன்சல் ஆகும்போது மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா, இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா காமனா இருக்கிறது எல்லாமே டூவும் வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆல்பா டிவைடட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்ட்டு கே ஆல்பா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கே பீக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. கே பீக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுனா K2E square divided by R equal to kinetic energy alpha plus mass of alpha divided by mass of proton into kinetic energy of alpha. இப்ப mass of alpha particles alpha particles எவ்வளவு இருக்கும், 4m. இது 4m, இது வந்து m mass. அப்போ இதுல இருந்து எழுதுன அப்படின்னா 4m divided by m k alpha plus 4m divided by m into k alpha. இந்த m கேன்சல் ஆயிடும். ஸோ 5k alpha நமக்கு கிடைச்சிருச்சா. இப்போ நம்ம இதை எப்படி ரிலேட் பண்ணி எழுதலாம், ஃபர்ஸ்ட் the K2E square divided by R equal to 5k alpha. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன வேணும், k alpha தானே வேணும். அப்ப k alpha எழுதுனா k divided by 5R 2E square. அப்ப ஆன்சர் 2/5 KE square divided by R. Fourth option தான் correct answer. Next question. A flywheel rotates with a uniform angular acceleration. Its angular velocity increases from 25 radians per second to 40 radian per second in 10 seconds. How many radiation did it undergo in this period? ஒரு flywheel வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுது. அது ரொட்டேட் ஆகும்போது எவ்வளோ இனிஷியல் angular velocity ல இருந்து மூவ் ஆகுது. The initial angular velocity 25 radian per second ல இருந்து ஃபைனல் வெலாசிட்டி 45 ரேடியன் per செகண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆகுது. அண்ட் டைம் t ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துறாங்க, 10 செகண்ட்ஸ். இப்போ நம்மளோட இந்த ஃபிளை வீல் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேக் பண்ணும் இந்த 10 செகண்ட்ஸ்ல அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகேவா, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது, n ஈக்குவல் டு தீட்டா பை 2π இல்லையா. ஆனா எனக்கு இதுல இருந்து தீட்டா வேல்யூ வேணும் தானே. அப்ப தீட்டா வேல்யூ வேணும் அப்படின்னா இனிஷியல் ஃபைனல் வேல்யூஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணலாமா. அப்போ இதை நான் ஃபைண்ட் பண்ணும்போது டைம் t 10 செகண்ட் இருக்கு. அப்ப ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேணும். தீட்டா கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஃபார்முலா வந்து ஒமேகா ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா இனிஷியல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as இருக்கும், 2 தீட்டா எஸ். அப்ப தீட்டா மட்டும் ஓகே 2 ஆல்பா எஸ். அப்ப 2 ஆல்பா எஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆல்பா ஈக்குவல் டு இந்த எஸ் வந்து நம்ம தீட்டான்னு எழுதிப்போம். ஸோ தீட்டா, இதுதான் நம்மளோட தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. தீட்டா கண்டுபிடிக்கணும்னா எனக்கு யார் வேணும், ஆல்பா வேணும். ஆல்பாவையும் நான் என்ன பண்றேன், இந்த ரிலேஷன்ல இருந்து தான் ஃபைண்ட் பண்ண போறேன். அப்ப ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒமேகா ஃபைனல் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் பிளஸ் ஆல்பா டி ஃபார்முலாவா. அப்போ ஒமேகா இனிஷியல் எவ்வளோ, ஒமேகா ஃபைனல் 40 ஒமேகா இனிஷியல் 20 பிளஸ் ஆல்பா டி வந்து 10 செகண்ட்ஸ். இப்போ 40 மைனஸ் 20 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு ஆல்பா. இப்போ ஆல்பா ஈக்குவல் டு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு, 5. 25 இது 25 எங்கேயும் 25. அப்ப எழுதும்போது 2π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைச்சாச்சு. என்னோட ஆல்பா கிடைச்சாச்சு. இப்ப நான் யார் எழுதலாம், தீட்டா எழுதலாம். அப்ப தீட்டா எழுதுனா ஒமேகா ஃபைனல் ஸ்கொயர் 40 ஸ்கொயர் ஒமேகா இனிஷியல் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆல்பா எவ்வளோ 2π. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 1600 மைனஸ் 400 divided by 4 into 5.
இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 1200/4 கிடைக்குமா? ஓகே, அப்ப 1000. ஓகே, இங்கேயும் பை இருக்கும், மறந்துடாத. பை ஸ்கொயர், இங்கேயும் பை. பை அப்ப எழுதுன அப்படின்னா இங்க பை ஸ்கொயருக்கு ஒரு பை கேன்சல் ஆயிடுச்சா? ரிமைனிங் பை ஸ்கொயர் இருக்கும், ஒரு பை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4 3. அப்ப ஆன்சர் வந்து 300 பை ரேடியன். அப்ப தீட்டா வந்து உனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 300 பை ரேடியன். தீட்டா வச்சுட்டு நம்ம யாரை ஃபைன் பண்ணலாம்? என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அப்ப n ஈக்குவல் டு தீட்டா 300 பை டிவைடட் பை 2 பை. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 150. ஆன்சர் first option. Next question. The 32 gram of oxygen gas at a 27 degrees Celsius compressed adiabatically to 1/4 of its initial volume. What is the calculate the change in its internal energy. Internal energy calculate பண்ணனும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ்ல நமக்கு டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன். அப்போ டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன்னா டிவி காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுவோமா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் 32 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு? 27 டிகிரி செல்சியஸ். அண்ட் எவ்வளோ இனிஷியல் வால்யூமோட கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1/4 வால்யூம் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் டு எனக்கு எவ்வளவுன்னா 27 டிகிரி செல்சியஸ். இதை நான் கெல்வினுக்கு எழுதுனேன் அப்படின்னா 300 கெல்வின். ஏன்னா 273 பிளஸ் 27 எழுதும்போது நமக்கு 300 கிடைச்சிடும். அடுத்தது டெம்பரேச்சர் T2 எனக்கு வந்து தெரியாது, அதை நான் ஃபைன் பண்ணனா தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இன்டர்னல் எனர்ஜி ஃபைன் பண்ண முடியும். அப்ப வால்யூம் V ஈக்குவல் டு இனிஷியலா எனக்கு V வால்யூம் தான் இருந்திருக்கு. ஃபைனல் வால்யூம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா V/4 இருந்திருக்கு. V/4 அளவுக்கு என்ன ஆயிருக்கு? கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? T1 V1 gamma -1 ஈக்குவல் டு T2 V2 gamma -1. அப்ப T1 வந்து எனக்கு எவ்வளவு? 300 V1 gamma -1 ஈக்குவல் டு, ஓகே, இது நம்ம V வந்து ஒரு V வச்சுக்கலாம், ஈக்குவல் டு T2 எனக்கு தெரியாது. சோ T2 V2 எவ்வளவு எனக்கு? V/4 gamma -1. அப்ப V/4 gamma -1னா எனக்கு யார் வேணும்? T2 வேணும். அப்ப T2 நான் ஃபைண்ட் பண்ணனா 300 into 4 V gamma -1, இங்கேயும் gamma -1 divided by V gamma -1 வந்துரும். சோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, மேல போகும்போது பிளஸ் காமா +1. அப்ப +1 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 காமாவா இருக்கும். 2 காமால இருந்து நம்ம எழுதும் போது நமக்கு 300 into 4/1/2 வந்து, அப்ப 4/1/2னா எனக்கு இங்க இருந்து கிடைக்கிறது எவ்வளவா இருக்கும்? 2 இருக்கும் இல்லையா? அப்போ 2க்கு நான் என்னன்னு எழுதிக்கலாம்? 600 எழுதிக்கலாம். அப்ப என்னோட T2 வந்து எவ்வளவு இருக்கு? 600 கெல்வின் இருந்துச்சு. இப்போ இன்டர்னல் எனர்ஜி ஃபைன் பண்ணணும். இன்டர்னல் எனர்ஜி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா காமா வந்து 1.5 கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஃபைன் பண்றதுக்கு ஃபார்முலா என்னது? ΔU ஈக்குவல் டு NR ΔT divided by gamma -1. அப்ப ΔUக்கு N வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? இங்க 1 ஆக்சிஜன் தானே? ஓகே, 1 RT. ஆருக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314. நெக்ஸ்ட் இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு எனக்கு? 300. ஏன்னா T1 வந்து 300, T2 ஈக்குவல் டு 600. அப்ப டெம்பரேச்சர் 600 மைனஸ் 300 நான் எழுதும்போது எனக்கு எவ்வளவு வந்துடும்? 300 வந்துடும். 300 டிவைடட் பை காமா வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 1.5. இந்த காமாக்கு 1.5 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 1.5 மைனஸ் 1. இப்ப இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 600 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 4988.5 ஜூல் ஆன்சர் கிடைக்கும். பிளஸ்
4988.5 ஜூல். இங்க பாரு மைனஸும் இருக்கு, இங்க பிளஸும் இருக்கு. இங்க ஏன் வந்து நம்ம பிளஸ் டேர்ம் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிஷன் நம்மளோட டெல் யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், எனக்கு 0 ஆயிடும். ஏன்னா டெம்பரேச்சர் வால்யூம் காம்பினேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து டெல் கியூ என்னது 0. அப்ப டெல் கியூ 0னா அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஈக்குவேஷன் டெல் யூ ஈக்குவல் டு எனக்கு மைனஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டெல் டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் ஃபைண்ட் பண்ணும்போது சேஞ்ச் இன் எனர்ஜி எனக்கு இங்க என்னவா மாறிடும், பாசிட்டிவ் வேல்யூவா மாறிடும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 4988.5 joule. Next question. In the branch AB of the circuit as shown in the figure, a current I equal to T plus 2 following T equal to time and A equal இது எவ்வளவு டைம்ல T equal to 0. What is the value of VA minus VB கேக்குறாங்க. இப்ப T equal to 0 சப்ஸ்டிட் பண்ணனா உனக்கு கரண்ட் எவ்வளவு கிடைச்சிரும், 2 ஆம்பியர் கிடைச்சிரும். இப்ப நம்ம VA minus VB தான் ஃபைண்ட் பண்ணணும். இதுல வேற இண்டக்டன்ஸ் நமக்கு இருக்கு. அப்ப இண்டக்டன்ஸ் எழுதும் போது பொட்டன்ஷியல் E equal to என்ன எழுதுவேன், L into DI by DT. அப்ப L வந்து எனக்கு 1, D by DT, ஐயோட வேல்யூ என்னது T plus 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்ப E equal to நம்ம என்ன எழுதிக்கலாம், E equal to 1 into T integrate differentiate பண்ணனா என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்ப பொட்டன்ஷியல் உனக்கு 1 volt கிடைச்சிடும். சரியா. இப்போ VA minus VB ஈக்குவேஷன் எழுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து VA கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். அப்ப பொட்டன்ஷியல் டிராப், கரண்ட் வந்து 2 ஆம்பியர். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 6 மைனஸ் இதுவும் எழுதும் போது உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். இங்க இருந்து இங்க எழுதும் போது உனக்கு இந்த ஆன்சர் எவ்வளவு வந்துடும், பிளஸ் 10. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ பிளஸ் 10 ஈக்குவல் டு இது என்னன்னு எழுதலாம், VBன்னு எழுதலாம். அப்போ 1 into 1 பிளஸ் 10. அப்போ இந்த சைடு எழுதும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, VA இது 10, 6 minus 7 plus 10 equal to VB. இப்ப எழுதும் போது VA minus VB equal to minus 3 volts. So answer வந்து minus 3 volt. First option. Next question. A cubical block rests on a plane of mu equal to 1 by square root 3. Determine the angle through which the plane must be inclined to the horizontal so that the block just slide down. நம்மளோட cubical block வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு inclined plane மேல ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்ப inclined plane அப்படின்னா நம்ம இப்ப எடுத்துக்கலாமா, ஓகே. inclined planeல இந்த தீட்டா ரெஸ்ட்ல இந்த பாக்ஸ். இப்போ நம்மளோட cubical பாக்ஸுக்கு மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மியூ என்னன்னு கொடுத்துறாங்க அப்படின்னா 1 by root 3 கொடுத்துறாங்க. இப்போ என்னன்னா இந்த பிளாக் ரெஸ்ட்ல இருக்குது. Determine the angle through which the plane must be inclined to the horizontal so that the block just slide down. இந்த ஆங்கிள் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிளாக் வந்து கீழே ஸ்லைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ்ல நம்ம எழுதிருப்போம். ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிபோஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரெண்டுக்குமே வந்து tan தீட்டா ஃபார்முலா எழுதிருப்போம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ எழுதிருப்போம் இல்லையா. அப்ப தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 by root 3. அப்ப tan 1 by root 3 வந்து நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். ஆன்சர் 30 டிகிரி. இந்த 30 டிகிரிய வந்து இந்த மாதிரி டிகிரிலையும் ஃபைன் பண்ண கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா ரேடியன்ட்லயும் ஃபைன் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ட் எழுதுன அப்படின்னா ஒரு டிகிரியை ரேடியன்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/180 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 6 கிடைச்சிரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ட் இது 5/6 நீங்க இருந்தாலும் நீ 5/6 சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass 10 kg released from the top of the tower acquires a velocity 10 meter per second after falling through the distance of 20 meter. Calculate the work done by the drag force of the air on the body. ஒரு பாடி வந்து 10 kg மாஸ் வச்சிருக்கு. சம் டாப் ஆஃப் த டவர்ல இருந்து நான் அந்த பாடியை என்ன பண்றேன் அப்படின்னா மேல இருந்து ரிலீஸ் பண்றேன். ஓகே, ரிலீஸ் பண்ணும்போது இப்ப நம்மளோட பால் வந்து என்ன பண்ணுதோ அப்படின்னா கீழே வருது. கீழே வரும் பொழுது எவ்வளவு வெலாசிட்டி ஸ்பீட்ல வருது அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல வருது. அண்ட் ஃபாலிங் த்ரூ எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். இங்க இருந்து இது இங்க வர்றதுக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் ஹைட் ஆர் ஆல்சோ. இப்ப என்ன கேக்குறாங்க, ஒர்க் டன் பை த டிராக் ஃபோர்ஸ் ஆஃப் த ஏர் ஆன் த பாடி. இந்த பாடினால எவ்வளவு ஒர்க் டன்
நடந்திருக்கும். இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல ஏர் டிராக் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கும். ஒர்க் டன் நமக்கு நடக்குது அப்படின்னா மேல ஒரு ஹைட்ல இருந்து நம்மளோட பால் கீழே வருது. சோ ஒர்க் டன் W ஈக்குவல் டு mgh ஒரு டேர்ம் எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து கீழே விழும் பொழுது எவ்வளவு ஏர் டிராக் இருக்கும், ஏர் ஃபிரிக்ஷன் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட ஒர்க் டன்ல நம்ம ஒரு டேர்ம்ஸ் படிச்சிருப்போம். என்ன கான்செப்ட் படிச்சிருப்போம் அப்படின்னா ஒர்க் டன் by the work done by all the forces is equal to change in kinetic energy. ஓகேவா? அதே இதுலதான் நம்ம படிக்க போறோம். இங்க மேல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தது, கீழே வரும்போது ஏர் டிராக் ஃபோர்ஸ். சோ ஒர்க் டன் பை த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் வெயிட் ஆஃப் த பாடி mg equal to plus work done by the air friction force equal to change in kinetic energy final minus kinetic energy initial. அப்போ ஒர்க் டன் நம்ம எழுதும்போது இது என்னது mgh. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஒர்க் டன் W equal to m into g. இது டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்றதுனால mgh சம் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. அப்போ ஃபோர்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் mg ல தானே கொடுத்துருக்காங்க. mgh பிளஸ் ஒர்க் டன் ஆர் ஈக்குவல் டு இது எவ்வளவு ஸ்பீட்ல இனிஷியல் ஸ்பீட்ல இருந்திருக்கு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல மேல இருந்து கீழே வந்திருக்கு. ஸோ அப்ப ஃபைனல் இருப்பான். கைனடிக் எனர்ஜி ஃபைனல் பிரசன்டா இருக்கும். கைனடிக் எனர்ஜி இனிஷியல் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்போ எம் இன்டு ஜி எம்ஜி இது வந்து எவ்வளவு மாஸ் வச்சிருக்கு 10 × 10 டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 பிளஸ் W இன்டு ஏர் தான் ஃபைன் பண்ணணும். ஃபைனல் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் தானே ஃபார்முலா. இப்போ எம் வி ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. வெலாசிட்டி 10 ஸ்கொயர் இருக்கு. இப்போ 100. ஸோ இங்க எழுதும்போது VR ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2000 plus work done by the air equal to இதையும் கால்குலேட் பண்ண அப்படின்னா 5 into 100 so 500. அப்போ work done by the air friction equal to 500 minus 2000 எழுதும்போது நமக்கு 1500 minus 1500 ஜூல் கிடைச்சிரும். அப்போ work done by the air friction எவ்வளவு minus 1500 joule. Second option. Next question. An air is filled parallel plate capacitor has the capacitance C. When a dielectric medium of a dielectric constant K is introduced to fill the half of the space between the plates as shown in the figure, the capacitance became 2C. What is the value of K is? நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இதுல வந்து ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருந்திருக்கு. அதுல ஹாஃப் ஆஃப் த பிளேட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் டைஎலக்ட்ரிக் மீடியம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஹாஃப் ஆஃப் த பிளேட் டைஎலக்ட்ரிக் மீடியம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன்னா சி ஈக்குவலன் நம்ம என்ன எழுதலாம், இத C1 plus C2 எழுதலாமா. பேரலல் பிளேட்டுக்கு பிட்வீன்ல தானே இருக்கு. ஸோ அப்போ பேரலல் பிளேட்டுக்கு பிட்வீன்ல டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கு அப்படின்னா பேரலல் காம்பினேஷன் C1 plus C2. அப்ப C ஈக்குவலன்ட் எனக்கு 2C இருக்கும்போது K ஓட வேல்யூ என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப C ஈக்குவலன்ட் 2C-னா இந்த இடத்துல C1 plus C2 நம்ம என்ன எழுதலாம், half of the dielectric medium தானே. அப்ப C1 வந்து எனக்கு C/2 இத C1 வச்சுக்கோ, இங்க இருக்கிறது C2 வச்சுக்கோ. பிளஸ் அப்ப C2 எழுதணும்னா KC/2 எழுதலாமா. ஓகே, அப்ப KC/2 எழுதும்போது உனக்கு இங்க 4C C plus K into C கிடைக்கும். அப்ப எழுதுனா உனக்கு வந்து 4C minus C இது வந்து 3C equal to KC. அப்ப K equal to உனக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருச்சு 3. அப்ப dielectric constant எவ்வளவா இருக்கும் 3 இருக்கும். Next question. The three vessels as shown in the figure have the same base area. Equal volumes of the liquid are poured into the three vessels. What is the force on the base will be? இதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கோம். என்னன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் த வெசல்ல நான் வாட்டரை சேம் ஹைட்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த இடத்துல ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ ப்ரெஷர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ரெஷர் இவங்க எல்லாத்துக்கும் எப்படிதான் இருந்துச்சு, ஈக்குவலா இருந்தது அப்படின்னு படிச்சிருப்போம். அண்ட் டிஃப்ரெண்டா இந்த கொஸ்டின் என்னன்னா அதே டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் லிக்விட ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த வெசலுக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும், அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் எங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர்
ரிலேட் பண்ணி நம்ம எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு பேஸ்ல இது எல்லாமே சேம் பேஸ் தான். அந்த சேம் பேஸ் வச்சிருக்கேன். ஆனா மேல போகும்போது மட்டும் பார்த்தேன் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இங்க யாருக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு? இந்த சி பாயிண்ட்டுக்கு தான் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. சோ அவனோட ஷேப் வந்து ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கும். அதனால இவனுக்கு தான் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப மேக்சிமம் ஃபோர்ஸ் எங்க அதிகமா இருக்கும்? வெசல் சில தான் அதிகமா இருக்கும். சரியா? அப்ப ப்ரெஷரும் வந்து யாருக்கு தான் மேக்சிமமா இருக்கும்? சிக்கு தான் மேக்சிமமா இருக்கும் ப்ரெஷர். ஏன்னா இங்க ஹைட் வந்து அவன் மென்ஷன் பண்ண கிடையாது. ஹைட் மென்ஷன் பண்ணல அப்படின்றதுனால நம்மளோட ஹைட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரெஷர் என்னன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல். இங்க ஹைட் மென்ஷன் பண்ணல. சோ டிஃப்ரெண்ட் ஷேப்ல ப்ரெஷர் யாருக்கு மேக்சிமமா இருக்கும்? சிக்கு தான் மேக்சிமமா இருக்கும். அட் த சேம் டைம் ஃபோர்ஸும் யாருக்கு தான் மேக்சிமமா இருக்கும்? சிக்கு தான் மேக்சிமமா இருக்கும். பிகாஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா. Next question, the coefficient of mutual inductance between the two coils. Mutual inductance யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மீடியம் ஆஃப் த காயில்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன்றதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எவ்வளவு நம்பர் ஆஃப் காயில்ஸ் ஓரியன்டேஷன் ஆயிருக்கு அப்படின்றதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். Next question. The temperature of the equal mass of three different liquids A, B, C are 10 degrees Celsius, 15 degrees Celsius, 20 degrees Celsius respectively. The temperature when A and B are mixed is 13 degrees Celsius and when B to C mixed 16 degrees Celsius. What will be the temperature when A and C? நமக்கு வந்து 3 mass equal mass வச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் லிக்விட் எடுத்துட்டாங்க. அந்த டிஃப்ரெண்ட் லிக்விடுக்கு வந்து நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அண்ட் பிக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ். அண்ட் சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 டிகிரி செல்சியஸ். இவங்க 3 பேருக்குமான மாஸ் வந்து எப்படிதான் இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஓகே. The temperature when A to B are mixed. இந்த A லிக்விடையும் B லிக்விடையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது இவனுக்கான டெம்பரேச்சர் இங்க என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கான் 13 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் என்னோட B to Cக்கு நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 16 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். இப்போ என்னோட ஏவையும் சியையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கிடைக்கும்? ஏவும் சியும் நான் மிக்ஸ் பண்ணும்போது வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் தட் லிக்விட் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து நம்ம கலோரிமெட்ரியில படிச்சிருப்போம். கலோரிமெட்ரியில என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் மிக்சிங், நம்ம லிக்விட வந்து மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு டெம்பரேச்சர் நமக்கு யூஸ்வலா கிடைக்கும் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா. And first one ஏக்கும் பிக்கும் மிக்சிங் ப்ராசஸ். ஏக்கும் பிக்கும் நடக்கும்போது the mass into specific heat S1. இதுக்கு வந்து specific heat S1, S2, S3, S1 and change in temperature. Change in temperature பாரு 10 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு ஹீட் பண்றதுக்கு ஆகுது? A to B க்கு 13 ஆகுது. அப்ப final minus initial 10 minus 13 equal to m into S2 இல்லையா? S2 இது எனக்கு வந்து 15 minus 13. இப்ப m S1 del T equal to m S2 del T. ஆக்சுவலா இது m1, இது m1, இங்க இருக்கிறது m2. ஓகேவா? இப்ப இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 3m(S1) equal to இதுல இருந்து எழுதுனா 2m(S2) கிடைச்சிருமா? இந்த மாஸ் ரெண்டும் சேம் தானே, அப்ப கேன்சல் பண்ணிடு. அப்ப கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு 3s1 equal to 2s2 கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்ப செகண்டுக்கும் நம்ம இதே மாதிரி ஃபைன் பண்ணலாம். செகண்டுக்கும் இதே மாதிரி ஃபைன் பண்ணனா B2C தானே. அப்ப B2Cங்கும் போது சேம் மாஸ். B2C வந்து S2 தானே. 15 minus 60 1 degree Celsius. So 1 into 1 equal to next வந்து C க்கு போகும்போது m S3 S3 வந்து இது 20. அப்ப இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னா 4 இருக்கும். ஏன்னா 20 minus 16 அப்ப எழுதும்போது சேம் மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. S2 equal to எனக்கு 4 S3 க்கு ஈக்குவலா இருக்கும்.
நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் நம்ம எழுதும்போது A to C க்கு எழுதுறோம். இந்த A to C க்கு எழுதுறது தான் நமக்கு தெரியாது. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஏக்கு வந்து S1, எனக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் தான் தெரியும், ஃபைனல் டெம்பரேச்சர் தெரியாது. ஸோ தீட்டா டெம்பரேச்சர் T1 minus initial temperature 10 equal to M C க்கு தானே S3 into change in temperature நம்ம என்ன எழுதலாம், இங்க வந்து எனக்கு 20 இருக்கு. ஸோ மைனஸ் T1. இப்போ இந்த M நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த M நமக்கு எல்லாம் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் நமக்கு அது என்ன கிடைக்கும், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடைக்கும். S1 T1 minus S1 10, இல்லைன்னா இதை வந்து 10 S1 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அடுத்தது எழுதும்போது 20 S3 minus T1 S3. இப்ப S1க்கு நமக்கு இங்க என்ன இருக்கு, S1 இதுல இருந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். S1 இதுல இருந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு S1 equal to 2/3 S2, 2/3 S2. அதை எங்க எழுதும்போது S2 உனக்கு எவ்வளவு இருக்கு, 4S3 இருக்கா. S1 இதுல கொண்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணு. S1 இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைச்சிரும், 2/3 S2 into T1 minus 10 into 2/3 equal to 20. S3க்கு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், S3க்கு வந்து ஓகே S2க்கு வந்து 4 into S3 சப்ஸ்டிட் பண்ணு. T1 மைனஸ் இங்க எழுதும்போது T1 4 into S3 அப்படிதான் இருக்கு. ஸோ S3. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 140 divided by 11 degree Celsius ஆன்சர் கிடைக்கும். T1க்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து fourth option. Next question, the electromagnetic waves are produced by charges or rest only. Charge restல இருக்கும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் தப்பு. சார்ஜ் in a uniform motion only. சார்ஜ் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆக்சலரேட்டட் ஆர் டீஆக்சலரேட்டட், என்னோட சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆர் டீஆக்சலரேட் ஆனா மட்டும்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த ஸ்டீல் ஒயர் ஆஃப் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் பை 0.5%. என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 0.5% லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் 10⁻⁻6 and change in length del L by L equal to எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 0.5% கொடுத்தாச்சு. நமக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா y equal to FL divided by A into என்னன்னு எழுதுவோம், del L எழுதுவோமா. அப்ப A into del L, ஓகே, L by del L. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் தானே வேணும். ஸோ ஃபோர்ஸ் F equal to YA del L divided by YA del L divided by L. F equal to n smallest எவ்வளோ, 2 into 10⁻11 கொடுத்தாச்சு. ஏரியா 10⁻⁻6 del L by L மொத்தமா சேர்த்துதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5%. ஸோ 0.5 divided by நம்ம இது என்னன்னு எழுதிக்கலாம், 100 எழுதிக்கலாம். அப்ப இதுல இருந்து ஃபோர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் F equal to 10⁻3 நியூட்டன். ஸோ ஆன்சர் 10⁻3 நியூட்டன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் லித்தியம் அண்ட் ஹீலியம், இது ரெண்டுக்குமே வந்து பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து எனர்ஜி எவ்வளவு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த லித்தியம் பிளஸ் ஒரு புரோட்டான் சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 ஹீலியம் பார்ட்டிகளை கொடுக்குது. ஸோ ஹீலியம் 2 பிளஸ்
Q எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஃபைண்ட் பண்ணணும். பைண்டிங் எனர்ஜினா சோ த பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இங்க எவ்வளவு லித்தியம் மாஸ் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு லித்தியம் இருக்கு. சோ அப்ப லித்தியம்கான மாஸ் நம்பர் எழுதுன அப்படின்னா இது என்னன்னு எழுதலாம், பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு லித்தியம் அண்ட் ஹீலியம். ஹீலியம் வந்து 2 ஹீலியம் மாஸ் இருக்கா, அப்ப 2 ஹீலியம் மாஸுக்கு எழுதுன அப்படின்னா 8 இன்ட்டு மாஸ் 0.7.06 அண்ட் மைனஸ் லித்தியமோட மாஸ் எழுதுன அப்படின்னா 7 இன்ட்டு 5.60. இப்ப இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதும்போது நமக்கு 17.3 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது இதுக்குதான் மாஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி எழுதும்போது அதோட வேல்யூவை மாஸ் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கினாலே போதும், ஆன்சர் 17.3 electron volt. Next, a body dropped from the top of the tower falls through 40 meters during the last 2 seconds of its fall. What is the height of the tower? நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாப் ஆஃப் த டவர் எவ்வளோ மீட்டர் ஹைட் இருக்கு, 40 மீட்டர் ஹைட் இருக்கு. இந்த 40 மீட்டர் ஹைட்ல இருந்து நம்மளோட பால் என்ன ஆகுது அப்படின்னா கீழே வருது. சோ கீழே வரும் பொழுது நம்மளோட பால் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஹைட்டா அட்டன் பண்ணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பால் என்ன பண்ணுது அப்படின்னா மேல இருந்து கீழே வரும். அந்த மேல இருந்து கீழே வரும் பொழுது ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு ஹைட் அட்டன் பண்ணிருக்கோம், மேல இங்க இருந்து கீழே 40 மீட்டர் ஹைட் வருது அப்படின்னா மேல வந்து ஃபர்ஸ்ட் 5 மீட்டர் ஹைட் இருந்திருக்கும், அப்புறம் 15 இருந்திருக்கும், 10 இருந்திருக்கும், 15, அடுத்தது வந்து எவ்வளவு இருந்திருக்கும் 25 இருந்திருக்கும். அண்ட் 5 அடுத்து 10 மீட்டரா கீழே வரும் பொழுது லாஸ்டா இங்க வருது அப்படின்னா எத்தனாவது டியூரேஷன்ல கீழே வந்திருக்கும், டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ்ல கீழே வந்திருக்கும். ஓகேவா, அப்ப 3 செகண்ட்ஸ்ல கீழே வருது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா h ஈக்குவல் டு half gt ஸ்கொயர் அண்ட் h ஈக்குவல் டு half g யோட வேல்யூ என்னது 10 அண்ட் t வந்து எவ்வளோ 9. சோ எழுதுன அப்படின்னா h ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் 45 மீட்டர் ஹைட்ல இருந்திருக்கும். சோ 45 மீட்டர் ஹைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the two coherent sources are 0.3 millimeter apart. They are 1 meter away from the screen. The second dark fringes is at a 0.3 centimeter from the center. What is the distance of the fourth fringes? Okay, இப்ப நமக்கு நம்மளோட 2 கோஹெரண்ட் சோர்ஸ் வந்து எவ்வளவு மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு, 0.3 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் 1 மில்லிமீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்கிரீன், ஸ்கிரீன்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வெளியில இருக்கு. இப்போ இந்த செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு 0.3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு ஃபார்முலா 3 லாம்டா டி டிவைடட் பை நம்ம என்ன எழுதலாம் 2d எழுதலாம். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, 0.3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லாம்டா டி டிவைடட் பை 2d டிஸ்டன்ஸ் 2d ஈக்குவல் டு இங்க என்ன எழுதுவோம் நம்ம, இது வந்து செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தானே, அப்ப எழுதும்போது 2 0.6 டிவைடட் பை நமக்கு என்னன்னு கிடைச்சிடும் 3 கிடைச்சிடும். அப்ப நீ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 0.2 கிடைச்சிருமா. ஓகே, இப்போ ஃபோர்த் டார்க் ஃப்ரிஞ்சஸ் கேட்கும். அப்ப ஃபோர்த் டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா 4 லாம்டா டி டிவைடட் பை டி. அப்ப 4 லாம்டா டி டிவைடட் பை டிக்கு 4 லாம்டா டிவைடட் பை டி எவ்வளோ 0.2. இப்போ 0.2 எழுதுன அப்படின்னா உனக்கு எவ்வளவு கிடைச்சிடும், 0.8 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். ஆன்சர் 0.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் எ prism the graph between angle and diversion del and angle of incident will be. இதுல வந்து பிரிசம்க்கும் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் வந்து ரேடியேஷன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வந்து XY ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் த கிராஃப் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆங்கிளுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா
நம்மளோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன வேல்யூ அட்டைன் பண்ணும் அப்படின்னா மினிமம் வேல்யூவை அட்டன் பண்ணும். அப்போ மினிமம் வேல்யூ அட்டன் பண்ணும்போது திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைனா இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சம் பாத் மினிமம் வேல்யூ அட்டன் பண்ணிட்டு அகைன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. The two bodies having a mass 4 kg, 6 kg are attached to the end of the string passing over the pulley. 4 kg mass is attached to the tabletop by the other string. What is the tension in the string? T1. இதுல வந்து 6 kg mass 4 kg mass இருக்கு. இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் டேப்பை அனதர் ஸ்ட்ரிங் கூட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இதுல கிரியேட் ஆகிற T1 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த மாஸ்க்கு எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், T டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு டவுன்வோர்டா mg ஆக்ட் ஆகுமா? ஓகே. அண்ட் இங்கேயும் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், டவுன்வோர்டா இந்த 4 kg மாஸ்க்கான வெயிட் ஆக்ட் ஆகும். அப்ப 4 kg மாஸ்க்கான வெயிட் ஆக்ட் ஆகும்போது இது எவ்வளவு கேஜி இருக்கும், 40 kg. அப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன், ஃபர்ஸ்ட் நம்மளோட T ஈக்குவல் டு இது 6 kg, சோ 60 எழுதலாமா? அப்ப T ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், mg க்கு ஈக்குவல், 60 க்கு ஈக்குவல், 60 நியூட்டன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் செகண்ட் நம்மளோட T இங்க யாருக்கு ஈக்குவலா இருக்கும், T ஈக்குவல் டு T1 பிளஸ் 40 kg க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ T1 தானே எனக்கு வேணும். T எவ்வளவு இருக்கு, 60 ஈக்குவல் டு T1 பிளஸ் 40. அப்ப 60 மைனஸ் 40 ஈக்குவல் டு T1 எழுதும்போது 20 ஈக்குவல் டு T1. நம்மளோட T1க்கு எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், 20 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். Next question. A gas for which the adiabatic index gamma equal to 5/3 is heated at a constant pressure. What is the percentage of total heat given that will be used for the external work? ஒரு adiabatic index gamma equal to 5/3 கொடுத்தாச்சு, கான்ஸ்டன்ட் பிரஷர்ல வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது what is the total percentage to heat the gas? அப்ப எக்ஸ்டர்னல் ஒர்க் என்ன அப்படின்றது கொஸ்டின். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ஒர்க் டன் டெல் டபிள்யூ ஈக்குவல் டு, இதை நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா டெல் யூ டிவைடட் பை டெல் கியூ எழுதலாம். பிகாஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்மளோட ஒர்க் டன் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கை இந்த மாதிரி எழுத முடியும். இதை வந்து இப்படி எழுதணும்னா சேஞ்ச் இன் ஒர்க்னு எழுதலாம், இல்ல அப்படின்னா நீ எக்ஸ்டர்னல் ஒர்க்னு எழுதிக்கலாம். சரியா? அப்ப டெல் யூ வந்து உனக்கு என்னவா இருக்கு, இதை வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் டிவைடட் பை கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஈக்குவல் பண்ணி எழுதணும்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் இது வந்து 3 டிவைடட் பை 5 மாறிடும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்ப எழுதும்போது உனக்கு பெர்சன்டேஜ்ல தானே எழுத சொல்றாங்க. அப்ப பெர்சன்டேஜ்ல எழுதுன அப்படின்னா 3/5 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், 20 ஆகுமா? அப்ப 60% ஆஃப் கேஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியா இருக்கும். ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி. அண்ட் நெக்ஸ்ட் 40% ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு என்னவா யூஸ் ஆயிடும், எக்ஸ்டர்னல் ஒர்க்கா யூஸ் ஆயிடும். எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ எவ்வளவு நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்காக யூஸ் பண்றோம், 40%. So first answer. Next question. An air column in a pipe is closed at one end will be the resonance with a vibrating tuning fork of a frequency 264 Hz. The length of the column in centimeter is. நம்மளோட closed organ பைப்புக்கான frequency கொடுத்துட்டாங்க, closed பைப்புக்கான frequency. இதுல length of the column என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. resonating frequency vibration at the one end. நம்ம இதை எழுதும் போது at the one end closed organ pipe frequency f equal to v divided by 4l ன்னு எழுதுவோம். frequency இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 264. and speed of sound வந்து 330 divided by 4 into L. நம்ம L தான் வேணும். so L வந்து சைடு கொண்டு போனேன் அப்படின்னா 264 divided by 4 into okay 330 into 4
Wait. L equal to 330 divided by 4 into 264. Okay. அப்ப L equal to இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 31.25 கிடைச்சிரும் in சென்டிமீட்டர்ல. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a square plate of a side is L. ஒரு ஸ்கொயர் பிளேட் இருக்கு, இந்த ஸ்கொயர் பிளேட்டுக்கு சைடு வந்து Lன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதோட மாஸ் பெர் யூனிட் ஏரியா வந்து மியூ. ஸ்கொயர் வந்து ஏரியா அப்படின்றதுனால மியூ ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் லென்த்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ என்னோட மாச நான் என்னன்னு எழுதலாம்? மியூ இன்ட்டு எல்னு எழுதிக்கலாம். சரி, வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு திஸ். இந்த ஸ்கொயர் பிளேட்னா நான் சென்டர்ல வச்சுட்டு இது ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகும்போது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஃபார்முலா. அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம எழுதணும் அப்படின்னா I ஈக்குவல் டு m ஸ்கொயருக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு எவ்வளோ? ml ஸ்கொயர் டிவைட் பை 6. ஸோ அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml ஸ்கொயர் பை 6. I ஈக்குவல் டு mக்கு நம்ம என்ன எழுதலாம்? மியூ எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 6ன்னு எழுதலாம். அப்ப எழுதுனா உனக்கு மியூ எல் கியூப் டிவைட் பை எல் ஸ்கொயர் m ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஏரியா எல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எழுதும்போது உனக்கு இங்க L பவர் 4 ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து மியூ L பவர் 4 divided by 6. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். Next question. The two ball A and B having a mass 2 kg and 4 kg are placed on the y-axis. If the ball A is the point 0.5, then find the possible coordinates of the ball B such that the center of mass lie on the y-axis at a distance 1 unit from the origin. A, B ரெண்டு மாஸ் இருக்கு. இந்த A, B ரெண்டு மாசுமே நமக்கு என்ன ஆக்சிஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா y ஆக்சிஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ A and B. இது வந்து A வந்து 2 kg மாஸ் வச்சிருக்கு, B வந்து 4 kg மாஸ் வச்சிருக்கு. இவன் ரெண்டு பேருமே y ஆக்சிஸ்ல இருக்கா. ஏவோட பாயிண்ட் என்னன்னா 0,5 பாயிண்ட்ல இருக்கு. இப்ப B யோட பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். அப்ப B யோட பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா y சென்டர் ஆஃப் மாஸ் எழுதலாமா? y ஆக்சிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எழுதணும்னா m1 y1 பிளஸ் m2 y2 டிவைடட் பை m1 பிளஸ் m2. அப்ப m1 வந்து எனக்கு எவ்வளவு? 2 kg இன்ட்டு y1 எவ்வளவு? 5 plus m2 வந்து 4 kg. எனக்கு y2 தெரியாது. So m1 and m2 4 plus 2 6. Okay, 4 plus 2. Okay, இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 10 plus 4y square y2 divided by 6 equal to என்னோட y center of mass இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? 1 யூனிட். அப்ப y center of mass எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்ப இதை நான் 1க்கு ஈக்குவல் பண்ணனேன் அப்படின்னா 10 plus 4y2 equal to 6. 4y2 equal to 6 minus 10. அப்போ y2 equal to நான் என்ன எழுதலாம்? minus 4 எழுதலாமா? அப்போ minus 4 divided by 4. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு minus 1 கிடைச்சிரும். அப்போ y2 equal to என்னன்னா minus 1. y2 எனக்கு ஒரு ஆக்சிஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் ரிமைனிங் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட y சென்டர் ஆஃப் மாஸ் minus 1 இருக்கும்போது y2 என்னவா இருக்கும்? அப்போ minus 1க்கு நான் என்ன பண்றேன்? அதே மாதிரியே எழுதணும்னா 10 plus 4y2 divided by எவ்வளோ? 6. அப்ப எழுதணும்னா நமக்கு minus 6 equal to 10 plus 4y2. அப்ப எழுதும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? minus 16 equal to 4y2 கிடைச்சிரும். அப்போ y2 equal to எவ்வளவா இருக்கும்? minus 4 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0,0 minus 1 and 0, minus 4. என்னோட y2 minus 1 இருக்கும்போது எனக்கு minus 4 இருக்கு, 1 இருக்கும்போது minus 1 இருக்கு. So answer வந்து first option. Next question. Find the charge on the capacitor in a steady state in the given circuit below. இந்த சர்க்யூட்ல நமக்கு இந்த கெப்பாசிட்டர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லூப் ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம். லூப் ஃபார்மேஷன் எடுக்கும்போது கரண்ட் எனக்கு எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகுதா? அப்போ இதுல வந்து I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரி, ஃப்ளோ ஆகுற இந்த I1 கரண்ட்டுக்கு நம்ம லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது AB, இது என்னன்னு எழுதிடலாம்? C இன்டூ D எழுதலாம். கெப்பாசிட்டருக்கு தானே கேக்குறாங்க.
ஓகே. அப்ப எழுதும்போது ABCDக்கு நான் இந்த சைடு இருக்கிற லூப்பை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இருக்கிற லூப்பை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யார் எழுதணும்? கரண்டோட வேல்யூ எழுதணும். அப்ப கரண்டோட வேல்யூ எழுதணும்னா by using KVL rule ABCD லூப் எடுத்துக்கோமா. அப்ப அந்த ABCD லூப்ல ஃபர்ஸ்ட் பாரு, இங்க இருந்து நமக்கு வந்து 5 வோல்ட் கரண்ட் மூவ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இது 5 வோல்ட், இங்க இருந்து எனக்கு திரும்ப இங்க போகுது அப்படின்னா இவன் ரெண்டு பேருமே parallel காம்பினேஷன். அப்ப நான் எழுதும் போது இவனை நான் என்னன்னு எழுதிப்பேன்? இவனும் 5 பிளஸ் இங்க இருந்து நான் எழுதுனேன் அப்படின்னா இவனும் 5 3 ஓகே பிளஸ் அண்ட் மைனஸ் இங்க போனேன் அப்படின்னா இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆயிடும். சோ அப்ப எழுதும் போது என்னன்னு எழுதலாம்? மைனஸ் I 1.5 and minus I 0.5 equal to 0. அப்ப எழுதும் போது 8 மைனஸ் I இன்ட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்? 0.2 அப்ப 2I எழுதிக்கலாம். ஓகே, அப்ப 2I equal to 0, 8 equal to 2I, I equal to நான் என்ன எழுதலாம்? 4 ஆம்பியர் எழுதிடலாம். சோ என்னோட கரண்ட் இப்ப கிடைச்சிருச்சு I equal to 4 ஆம்பியர். இப்ப எனக்கு யார் வேணும்? சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர். சார்ஜ் வேணும் அப்படின்னா எனக்கு பொட்டன்ஷியல் வேணும் தானே? ஏன்னா சார்ஜ் Q equal to ஃபார்முலா என்னது? C into V தானே? அப்ப பொட்டன்ஷியல் வேணும். சோ பொட்டன்ஷியல் யாருக்கும் ஃபைண்ட் பண்ணா போதும், A to D க்கு ஃபைண்ட் பண்ணா போதும். ஏன்னா இவன் ரெண்டு பேருமே பேரலா இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் இவன் ரெண்டு பேருக்கு இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எழுதும் போது பொட்டன்ஷியல் என்னன்னு எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 5 பொட்டன்ஷியல், தென் 5 minus I into இது வந்து 0.5. இப்போ இது 5 ஐக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 5 minus ஐயோட வேல்யூ 4 into 0.5 potential V equal to 5 minus V. அப்போ பொட்டன்ஷியல் வந்து நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 3 வோல்ட் கிடைச்சிருமா? ஸோ 3 வோல்ட் பொட்டன்ஷியல் வந்து 3 வோல்ட். இப்போ சார்ஜ் நான் ஃபைண்ட் பண்றேன். Q equal to capacitance 2 into 10 to the power minus 6 microfarad, potential 3. அப்ப நான் எழுதுனேன்னா 6 into 10 to the power minus 6 farad. Answer 6 micro coulomb, third option. Next question, the two identical wires under the same tensions have the fundamental frequency 600 Hz. Find the percentage increases in tension of any one of the wires. So a beat frequency of 3 Hz can be obtained using the two wires. ரெண்டு வயரோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி F equal to நமக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 600 Hz கொடுத்தாச்சு. இவ ரெண்டு பேருமே எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா T1 T2 equal to T. ரெண்டு பேருமே சேம் டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இதுல யாரோ ஒருத்தரோட ஃப்ரீக்வன்சி நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஹெட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்னோட டெல் எஃப் வந்து எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 ஹெட்ஸா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுல எவ்வளோ பெர்சன்டேஜுக்கு நம்மளோட டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? இப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்ப சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி எழுதும் போது இது என்னன்னு எழுதலாம்? del f divided by f equal to 1/2 into del t by t ன்னு எழுதலாம் இல்லையா? சரி, இப்ப டென்ஷன் ஃபோர்ஸ் தானே கேக்குறாங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இப்போ சாரி சேஞ்ச் இன் டென்ஷன். இப்போ del f எவ்வளவு இருக்கு? எனக்கு 3 ஹெட்ஸ். அண்ட் என்னோட எஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 600 கொடுத்துட்டாங்க. 1/2 இந்த சேஞ்ச் இன் டென்ஷன் ஃபோர்ஸ் தானே கேக்குறாங்க. அப்ப சேஞ்ச் இன் டென்ஷன் del t divided by t இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 நம்ம அப்படியே இங்க கொண்டு வந்துடலாம், மல்டிப்ளை ஆயிடும். அப்ப எழுதுனா உனக்கு 6 divided by 600 equal to del t divided by t. ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 கிடைக்கும். 100 1/100 into 100% equal to del t divided by t into 100%. இப்போ கேன்சல் பண்ணனா அப்படின்னா 1%. ஸோ ஆன்சர் உனக்கு 1%. ஸோ 1% equal to del t divided by t into 100%. Next question, the identical gas taken a cyclic process ABCA PV diagram
find the ratio of the work done in the cycle ABCA to the work done in this process. நமக்கு வந்து ஒரு cyclic process கொடுத்திருக்காங்க ABCA and pressure volume-க்கான relation. இதுல என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா work done by the cyclic process ABCA-வும் and ப்ராசஸ் CA-க்குமான ஒர்க் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுல ஃபைண்ட் பண்ணணும், ரேஷியோல ஃபைண்ட் பண்ணணும். அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியா வேல்யூஸ் எழுதணும்ல. ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் ABCA-க்கு சைக்கிளிக் ப்ராசஸ் எழுதணும்னா ஏரியா அண்டர் த கிராஃப், ஏரியா அண்டர் த கிராஃப்ல எழுதணும்னா என்ன ஆகும், சைக்கிளிக். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப். அப்ப எழுதும்போது ஹாஃப், இது 2V0 மைனஸ் V0, இங்க ஒரு V0, இங்க வந்து P0, இங்க 2P0 இருக்கு, சோ P0. அப்ப எழுதும்போது உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா P0 V0 divided by 2 கிடைச்சிருமா. ஒர்க் டன் ABCA. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா CA-க்கும் எழுத போறோம். C2A-க்கு ஒர்க் டன் எழுதும் போது இந்த இடத்துல வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்போ வால்யூம் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்போது the work done C2D ஓகே C2A வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஸ்கொயர் ஷேப். அப்ப எழுதுனா இது 2V0, இங்க ஒரு V0, அப்போ மைனஸ் இங்க எழுதும்போது V0, இன்னொன்னு P0. அப்ப P0 V0 எழுதுவோம். இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா ஒர்க் டன் ABCA டிவைடட் பை ஒர்க் டன் C2A எழுதும்போது P0 V0 டிவைடட் பை 2 இன்ட்டு ஓகே டிவைடட் பை மைனஸ் P0 V0. P0 V0 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் மைனஸ் 1/2 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் 1/2 ஆன்சர். இது ஏன் மறுபடியும் மைனஸ் சொல்றேன் அப்படின்னா இது வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட் அண்ட் இங்க வந்து 2P2 மைனஸ் P0 இந்த டேர்முக்கு போகும்போது உனக்கு இது வந்து மைனஸா மாறிடும், ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா. Next question, the statement. The parallel axis theorem to calculate the moment of inertia is applicable only for both planar and 3-dimensional. Yes, நம்மளோட parallel axis theorem வந்து நம்ம 3-dimensionalக்கு யூஸ் பண்ணலாம், planar-க்கு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எனக்கு ஏதாவது ரெண்டு moment of inertia தெரிஞ்சது அப்படின்னா என்னால third side இருக்கிற moment of inertia-வை find பண்ண முடியும். அப்ப statement 1 is correct. And second, the perpendicular axis theorem to calculate the moment of inertia is only applicable for planar bodies. இந்த particular perpendicular axis theorem planar bodies மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் 3-dimensional axis யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 both are correct. First option. Next question. A long wire carrying a current I is placed along the y-axis. ஒரு long wire வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா y-axisல place பண்ணி வச்சிருக்கோம். Next, find the magnitude of the magnetic field due to the wire at a point 1 meter, 1 meter, 2 meter. நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வயருக்கு என்ன பாயிண்ட்ல ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர், 1 மீட்டர் அண்ட் 2 மீட்டர்ல ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நமக்கு P equal to mu naught I by 2 pi R ஃபார்முலா லாங் வயர் கேரிங் கண்டக்டிங் வயருக்கு. அப்ப இதுல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க, அந்த R வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணணும். அந்த பொசிஷன் வேல்யூ R நான் ஃபைண்ட் பண்ணும்போது R equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது I cap J cap இங்க இருக்கிறவன் K cap. இப்போ என்னோட கரண்ட் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா மீதி ரெண்டு பேருமே மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபீல்டோட டைரக்ஷனும் அவனுக்கான ஃபோர்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அவங்க 3 பேருமே பெர்பெண்டிகுலர். அப்ப ஐ ஆக்சிஸ்லயும் கே ஆக்சிஸ்லயும் தான் நம்மளோட பொசிஷன் இருக்கும். அப்ப ஐக்கு எழுதுன அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் இங்க எழுதுன அப்படின்னா உனக்கு 2 ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 + 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கிடைச்சிடும். ஆர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், மியூ நாட் கரண்ட் ஐ கரண்ட் டிவைட் பை 2 pi ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டெஸ்லா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னவா இருக்கும், மியூ நாட் ஐ டிவைட் பை 2 pi ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டெஸ்லா. தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா. இது நம்ம ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சும் நம்ம எழுதலாம். அப்படி வச்சு எழுதும் போதுமே நம்மளோட
கரண்ட் இங்க y டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா மீதி ரெண்டு பேருமே வந்து y ஆக்சிஸ்லயும் ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் z ஆக்சிஸ்லயும் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A neutral conducting rod L is moved in a uniform magnetic field B with the speed V shown in the figure. Which of the following statement is correct? ஒரு அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இதுல PQ எண்ட் இருக்கு, ராட் வச்சிருக்காங்க. சார்ஜ் வந்து நமக்கு V ஸ்பீட்ல மூவ் ஆகுது. மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எங்க அக்குமுலேட் ஆயிருக்கும்? FST 1லயும் நம்ம இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அங்க வந்து Qவோட வேல்யூவை சால்வ் பண்ணணும். இங்க நார்மலா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எங்க அக்குமுலேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேச்சுரலாவே இதை வந்து நம்ம டைனமிக் இஎம்ஐல தான் படிச்சிருக்கோம். அதே டைனமிக் இஎம்ஐல நம்மளோட பார்ட்டிகல் V ஸ்பீட்ல மூவ் ஆகும்போது ஹை பொட்டன்ஷியல் வந்து P சைடாவும் Q சைடு வந்து லோ பொட்டன்ஷியலும் அக்குமுலேட் ஆகும். அப்ப எப்பவுமே P சைடு வந்து என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா மேல அப்வர்டா வந்து ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூவ் ஆகும். அதுக்கு டவுன்வர்டா என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூவ் ஆகும். அப்ப P சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் Q சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜும் என்னாகும்? அக்குமுலேட் ஆகும். அப்ப positive charge accumulates at the P end. இந்த ஆன்சர் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும்? இன்வர்டா இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இன்வர்டா இருக்கோ அங்கெல்லாம் தான் நம்மளோட P பாயிண்ட்டுக்கு சார்ஜ் பாசிட்டிவா அக்யூமுலேட் ஆயிருக்கும். இங்க ஆப்போசிட்டா கொடுத்துருக்கான் நெகட்டிவ், ஐ மீன் அவுட்வர்ட். அப்ப அவுட்வர்டுனா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட். அண்ட் P சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜும் Q சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் அட் த எண்ட் Q. Next question. A light of wavelength 400 nanometer, lambda equal to 400 nanometer, incident on a photosensitive plates. The threshold wavelength lambda not equal to 1127.27 nanometer கொடுத்துட்டாங்க. What is the stopping potential? Stopping potential formula என்னது? EV not equal to h nu minus phi. அப்போ EV not equal to hc by lambda minus hc divided by lambda not. ஏன்னா பை equal to நம்ம hc divided by lambda not equal பண்ணி எழுதுவோம் இல்லையா? அப்போ lambda not equal பண்ணி எழுதுனா the stopping potential V not equal to in electron voltல எழுதும் பொழுது இது எல்லாத்தையும் hcக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா 1240 divided by 400 nanometers minus இது இங்க எழுதுன அப்படின்னா 2 divided by 1127.27. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2 வோல்ட்டா இருக்கும். அப்ப EVனா the stopping potential எவ்வளோ? 2 வோல்ட். 2 எலக்ட்ரான் வோல்ட். இன்சைடு எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா V not equal to 2 volt. Answer 2 volt. Next question. A spring having the spring constant K is cut into the equal parts. These two parts are connected in a parallel with a block of mass M. If the block is displaced from the mean position, what is the time period of the oscillation? நம்மளோட ரெண்டு ஸ்ட்ரிங் பேரலா என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா M மாஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். M மாஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இது மீன் பொசிஷன்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன்? நம்மளோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார் ஈச் பார்ட் எவ்வளவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் K ஸ்ப்ரிங் 2வா கட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து 2Kவா இருக்கும். இதுக்கான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் 2Kவா இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2Kனா K ஈக்குவலன்ட் எழுதும்போது நம்ம என்னன்னு எழுதலாம்? இதுவும் 2K பிளஸ் 2K ஈக்குவல் டு 4K எழுதலாமா? அப்ப டைம் பீரியட் T ஈக்குவல் டு 2 pi square root of K by M, 2 pi square root of M by K. அப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனா 2 pi square root of M by 4K. So answer first option. Next question. The 4 charges are placed at the corner of a square of 10 to 2 centimeter as shown below.
ஃபைண்ட் அவுட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா KQ டிவைடட் பை ஆர் தானே ஃபார்முலா. பொட்டன்ஷியல் வந்து நமக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணி எழுதலாம். நம்மளோட சார்ஜ் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒபே பண்ணலாம். அப்ப அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒபே பண்ணோம் அப்படின்னா எல்லா சார்ஜுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நெட் சார்ஜ் எழுதலாமா? அப்ப Q நெட் எழுதுன அப்படின்னா எப்படி எழுதுவ? 10 மைக்ரோகூலும் மைனஸ் 20 மைக்ரோகூலும் பிளஸ் 10 மைக்ரோகூலும் பிளஸ் 5 மைக்ரோகூலும். அப்ப எழுதும் போது உனக்கு 10 20 20 இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் உனக்கு 5 மைக்ரோகூலும் மட்டும் இருக்கும். அப்ப Q நெட் ஈக்குவல் டு எவ்வளவு உனக்கு 10 மைக்ரோகூலும். ஆக்சுவலா இத வந்து இப்படியும் எழுதலாம். நீ இந்த 10 சார்ஜ Q நெட் ஃபைண்ட் பண்ணாம தனித்தனியா இதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா இவங்க ரெண்டு பேரும் 10√2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்ப இங்க இருந்து இதுக்கு நம்ம டயகோனல் டிஸ்டன்ஸ் என்னன்னு எழுதுவோம். டோட்டலா டயகோனல் டிஸ்டன்ஸ் என்னது? A/√2 அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த டயகோனல் டிஸ்டன்ஸ் என்னன்னு எழுதலாம்? √2 A/2ன்னு எழுதுவோம் இல்லையா? நீ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணனாலும் உனக்கு ஆன்சர் வரும். இதே மாதிரி நெட் சார்ஜ் எடுத்து எழுதுனாலும் ஆன்சர் வரும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனாலதான் நம்மளோட சார்ஜ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒபே பண்ணுது. Q நெட் இப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்ப V ஈக்குவல் டு கேக்கு வந்து 1/4πε0 எழுதும்போது கேக்கு ஓகே 1/4πε0 எழுதணும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ என்னது? 9 × 10⁻9 இன்ட்டு Q ஓட வேல்யூ 5 × 10⁻6 divided by distance எவ்வளோ 10√2. அப்ப எழுதும்போது உனக்கு இங்க எவ்வளவு சென்டிமீட்டர் வரும் அப்படின்னா 10 × 10⁻². அப்ப பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 45 × 10⁻4 volt. Answer second option. Next question. A ball is released from the rest at a height 2r above the surface of the earth, where r is the radius of the earth. What is the speed of the ball just before hitting the surface? நம்மளோட பால் வந்து இனிஷியலா எவ்வளவு ஹைட்ல இருந்து மேல போடுறோம் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் ஆர் ரேடியஸ் வச்சிருக்கிற எர்த் சர்ஃபேஸுக்கு மேல 2r டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் பாலை கீழே த்ரோ பண்றேன். இப்ப நம்மளோட பால் இங்க இருந்து நான் கீழே விடும் பொழுது எர்த் சர்ஃபேஸ் மேல எவ்வளவு ஸ்பீட்ல வந்து விழும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அண்ட் எர்த் சர்ஃபேஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 2gh டிவைடட் பை ஆர்னு எழுதுவோமா? அந்த 2gh டிவைடட் பை ஆர் தான் நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? 1/h/r. 1 + h + r எழுதும் இல்லையா? அப்ப எழுதும்போது V ஈக்குவல் டு √2 × g h எவ்வளோ 2r டிவைடட் பை 1 + 2r டிவைடட் பை r. சோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4rg டிவைடட் பை இந்த r இங்க போயிடுச்சு அப்படின்னா 3r டிவைடட் பை r கிடைக்கும். இதே r எனக்கு மேல போகுதுன்னா ஓகே அப்போ ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப √4rg டிவைடட் பை 3. சோ ஆன்சர் வந்து 4rg டிவைடட் பை 3. Third option correct answer. Last question. The two projectiles are projected at a complementary angles to the horizontal with the same speed 20 m/s. One of them rises 10 meter higher than the other. What is the angle of the projection? இப்போ வந்து ஒரு பால two projectiles பால் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்றோம். இது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அண்ட் ரெண்டுமே சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகும்போது the angles to the horizontal with the speed 20 m/s. and இந்த எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னா 20 m/s ஸ்பீட்ல மூவ் ஆகுது. One of them raises 10 meter height than the other. ஒன்ன கம்பேர் பண்ணும்போது இன்னொன்னு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க இருந்து ஒரு மேக்சிமம் ஹைட் ரீச் பண்ணிடுச்சு. அது வந்து 10 மீட்டர் ஹைட். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன இந்த ரெண்டு பாலுக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா H1 எடுத்துக்கலாம். செகண்ட் இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் H2 எடுத்துக்கலாம். இந்த H1 வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலா ப்ரொஜெக்டைல் ஃபார்ம்ல H1 ஈக்குவல் டு u² sin² θ டிவைடட் பை என்னன்னு எழுதலாம்
2g எழுதலாம். ஆனா இந்த h2 பார்த்தனா இவன் இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணிருக்கான்ல, அப்ப மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணும்போது இங்க எனக்கு யார் மட்டும்தான் இருப்பா, px equal to ux மட்டும்தான் எழுதும். ஏன்னா இது வந்து u cos தீட்டாக்கு ஈக்குவல் ஆயிடும் பாத்தியா. அப்போ இவன் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிடுவான், நமக்கு cos தீட்டாக்கு ஈக்குவல் ஆயிடுவான். சோ u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை இது என்னன்னு எழுதிக்கலாம் 2g. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆன ப்ரொஜெக்டல் ஆங்கிள் தானே கேக்குறாங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குமே ப்ரொஜெக்டல் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னது, h2 minus h1 equal to u square divided by g காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா cos square theta plus minus sin square theta and cos square theta minus sin square theta h. ரெண்டு பேருமே எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுறாங்க, u square equal to 20. so 400 divided by g வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஓகே 2g. அப்ப எழுதுனா இது வந்து 20 ஸ்கொயர் 400 divided by 2 into எழுதணும் அப்படின்னா இங்க 2 into g. அப்ப 2 into g எழுதும் போது 20. ஓகே, அப்போ cos square theta minus cos square theta minus sin square theta equal to இது நம்ம 200 divided by என்னன்னு எழுதிக்கலாம் 400 equal to இது வந்து 1/2. ஓகே, 1/2 அப்படின்னா cos 2 theta cos 2 theta எனக்கு எவ்வளவா இருக்கும் 1/2 ஆகும். அப்ப cos 2 theta எனக்கு 1/2 அப்படின்னா 2 theta equal to நம்ம என்ன எழுதலாம் 5/3 எழுதலாமா. அப்ப theta equal to 5/6. அப்ப 5/6ன்னா இது எவ்வளவு டிகிரில இருக்கும் 30 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அண்ட் ரிமைனிங் ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும். சோ இங்க இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஒண்ணு வந்து 30 டிகிரி ஆங்கிள்லயும் இன்னொன்னு என்ன பண்ணுவான் 60 டிகிரி ஆங்கிள்லயும் இருப்பான். ஆன்சர் வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா, இது இல்ல அப்படின்னாலும் நீ தனித்தனியாவும் ஆன்சர் போட்டு ஃபைண்ட் பண்ணலாம். என்னன்னா h1 ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. அப்ப u ஸ்கொயருக்கு வந்து இனிஷியலா எவ்வளவு இருக்கு 20 ஸ்பீட் இருக்கு அண்ட் 2g. அதே போல h2க்கும் இந்த ஆன்சர் இருக்கு. சோ இவன் ரெண்டு பேத்துக்குமே ஆன ஹைட் ஒண்ணுல இருந்து இன்னொருத்தன் வந்து 10 மீட்டர் ஹைட்ல இருக்கான் அப்படின்னா இவன் ரெண்டு பேத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சரையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, இந்த FST 2ல வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சில கொஷின்ஸ் வந்து நம்ம FST 1ல சால்வ் பண்ணனதும் இதுல இருக்கு. அதே போல MT கொஷின்ல சால்வ் பண்ணனதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்டா வரும். ஞாபகம் வச்சுக்கோ, சால்வ் பண்ணு. தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். அண்ட் ஃபைனலா நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ரா, ரீட் clearly, next write carefully and solve successfully. Okay, thank you.